போட்டி போடுங்க, யார் வேணான்னா உங்களை யாரும் தடுக்கலையே. ஏன்னா திமுக வந்து இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும், வெளில போகக்கூடாது அப்படின்னு எதுவும் கட்டாயப்படுத்தலைல்ல. 234 தொகுதியிலையும் நீங்கள் போட்டி போடுறீங்களா, தாராளமாக போடுங்க. அப்போ மட்டும்தான் கட்சி வளரும். நாத்தாக்கா எப்படி வளர்ந்தது? இன்னும் அவங்க தனியாக தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, ஒரே ஒரு தடவை அங்கே வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க. நீங்களாவது கூட்டணியிலிருந்து ரெக்கக்னிஷன் வாங்கினீங்க, அவங்க தனியாக நின்று வாங்கினாங்க இல்லையா? பாமக கூட்டணியில் இருந்தாலும் வாங்கலை, தனியாக நின்றாலும் வாங்கலை அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல மதிமுக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, எல்லாமே அவங்க எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் தான் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ தைரியமாக இறங்குங்க. அப்போதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது மற்றவங்களுக்கு புரியும். இப்போ அந்த மக்கள் நல கூட்டணியை விட்டுருங்க, அது அபரேஷன். அதுக்கு வந்து திரும்ப அவர்களே ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு. கலைஞர் அவர்கள் தான் சொன்னார், இல்லை இந்த நாங்கள் அதிக தொகுதியில் போட்டி போடணும், அதனால நீங்கள் முன்னாடியே போயிருங்கன்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்டு வந்ததா இவர் சொன்னாருங்க திரும்ப. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது சமூக நீதி. இவங்களுக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. கொடிக்கம்பம் நட கூட விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் கொடிக்கம்பத்தெல்லாம் மட்டும் குறி வச்சு பிடுங்குறாங்க. இவர் தானே சொன்னார், மேல் பாதி கோயிலுக்குள் எங்களை அழைத்து செல்ல முடியுமா அப்படின்னாரு. கூட்டணி கட்சி தானே, அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது தானே. அதை பாருங்கள், எங்களை கூட்டுப்பாங்க கோயிலுக்கு, நான் வந்து சிதம்பரம் கோயிலில் போயிட்டு 90 பூசிட்டு வரேன், திருப்பரங்குன்றம் கோயிலில் போயிட்டு பூசிட்டு வரேன், அதையும் நான் அழிச்சிடுறேன்,